அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சட்டசபையில் முஸ்தபா என்பவரும் தாகிரா என்ற பெண்மணியும் ஆற்றிய உரைகளை கேட்ட பிறகு இந்த பதிவை நான் இடுகிறேன். திமுகவிலேயே மறைந்த அமைச்சர் சாதிக் பாட்ஷா, ரஹ்மான் கான் மற்றும் இன்றைய டிபிஎம் மைதீன் கான் மற்றும் செஞ்சி மஸ்தான், ஆவடி நாசர் முதல் அப்துல்லா, எக்ஸ் எம்பி ராசாத்தி சல்மா எம்பி போன்ற பலரும் பணியாற்றி வந்திருக்கிறார்கள். இந்த கழகத்தில் திமுகவில் இருந்த முஸ்லிம் எம்எல்ஏக்கள் யாராவது தனது மத அடையாளமான தொப்பியை வைத்து கொண்டு சென்றதாகவோ அல்லது தங்களுடைய அடையாளமான ஹிஜாப் அணிந்து சென்றதாகவோ எனக்கு தெரியவில்லை. திமுகவிலேயே உள்ள இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, தங்கள் வீட்டிலேயே மதத்தை கடைபிடிப்பார்களே தவிர பொதுவெளியில் மத ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டார்கள். திமுகவில் உள்ள சிறுபான்மை தலைவர்கள் அனைத்து மதத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர்களாகவே தங்கள் காட்டிக் கொண்டார்கள். தங்கள் பணிகளை அப்படியே அமைத்தும் கொண்டார்கள். அனைத்து நண்பர்களுடனும் சகஜமாக பழகக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நடிகர் விஜய் கட்சியில் உள்ள முஸ்லிம்களான மதார் என்ற மதுரை முஸ்தபா, ராணிப்பேட்டை தாகிரா போன்றவர்கள் எல்லாம் மத வெறியர்களாகவே தெரிகிறார்கள். அதே போன்று கிறிஸ்தவர்களான அமைச்சர் மரிய வில்சன், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டவர்களும் தங்கள் மத பெருமைகளை பகிரங்கமாக சட்டசபையில் பேசி வருகிறார்கள். விஜய் கட்சியில் உள்ள பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் மத சார்பின்மைக்கு எதிராக தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை போன்றவர்கள் மிக ஆபத்தானவர்கள். எதிர்கால தமிழகத்திற்கு இது நல்லதே அல்ல. நடிகர் விஜய் இதை கவனிக்க வேண்டும். பூண்டி கலைவாணன் அண்ணன் அவர்கள் மட்டும் சபாநாயகரிடம் இதைத்தான் சென்று சொல்லி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். திமுக ஆட்சியில் இப்படி யாராவது பேசியிருந்தால் 2 மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் பாஜக போராட்டம் நடத்தியிருக்கும். இப்போதும் ஆளும் பாஜக அரசு மௌனமாக இவைகளை ரசித்து கொண்டிருக்கிறது. நடுநிலை இந்துக்களும் கவலையோடு இவைகளை பார்த்து வருகிறார்கள் தெரிகிறது. ஆன்மீகவாதிகளாக இருக்கும் எனது இந்து நண்பர்கள் நிறைய பேர் திமுகவை கரிசனத்தோடு பார்க்க தொடங்கி இருப்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். திமுக ஆட்சி இருந்தபோது இப்படியெல்லாம் நடக்கவில்லையே. இப்போது மத வெறியர்களாக இவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை கவலையுடன் நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் பாஜகவும் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்று அவர்கள் பேசத் தொடங்கிவிட்டனர்.